ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சண்டே மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு பசங்களை காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு யோகா டே அப்படின்றதுனால அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பாப்பாவை கூப்பிட்டுருந்தாங்க. 7 மணிக்கெலாம் அங்கே ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துட்டோம். யோகா பண்ணும்போது எதுவுமே ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால நான் ஒன்று கஞ்சி மட்டும் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா வெறும் வயிற்றோடவும் அனுப்ப முடியாது அப்படின்றதுக்காக. பெருசாக பசங்களுக்கு நான் ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரிலாம் கலந்து கொடுத்தது கிடையாது. ப்ளைனாக இந்த மாதிரி ஒன்று கருப்பு உளுந்து மாவு, இல்லை கம்பு மாவு, கேழ்வரகு மாவு, இந்த மாதிரி தனித்தனியாக தான். ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற பேரில் எல்லாத்தையுமேலாம் இன்ன வரைக்கும் கலந்து கொடுத்தது இல்லை. அது ரெடிமேட் பவுடரும் வாங்கி கொடுத்தது கிடையாது, நானாவும் ரெடி பண்ணியும் கொடுத்தது கிடையாது. சொல்லப்போனால் எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பசங்களை கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக வர சொல்லிடுவாங்க. ஸ்கூல் லீவாக இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கான ப்ராக்டிஸ் வைப்பாங்க. இதில் கலந்துக்கிற பசங்க கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, எதுக்குடா ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்ட்டு. அதுவே ஸ்கூல் டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ரொம்பவே ஜாலியாகிடுவாங்க. ஏன்னா நம்மளும் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஏதாவது ஒன்றுத்தில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா கிளாஸ் நடக்கும்போது அதுலேயும் நமக்கு எந்த பீரியட் பிடிக்காதோ அந்த டைமில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிளாஸை கட்டடிக்க வேண்டியது தான். அதுவே ஸ்கூல் லீவ் டைமில் ப்ராக்டிஸ்லாம் வச்சாங்கன்னா செம்ம காண்டாயிடும். அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற பசங்களுக்கும் இருக்கும் இல்லையா. இதில் பசங்க கஷ்டப்படுறாங்கன்றதை தாண்டி பேரண்ட்ஸுமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க தான். ஏன்னா லீவ் டைமாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் டைமாக இருக்கட்டும், காலையில் எழுப்பி கூப்பிட்டு போகிறது இல்லை ஈவினிங்கில் கூப்பிட்டு போகிறது, அந்த மாதிரி நம்மளோட ரெகுலர் ரொட்டீன் தாண்டி ஒரு டைமிங் வரும் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நானுமே பசங்கக்கிட்ட அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு சில காம்படிஷன் எல்லாம் கலந்துக்காதீங்க, ஒரு சில ஃபங்க்ஷன் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதுக்கான ரீசன் அங்கேயே நம்மளால இருந்து பசங்களை கூப்பிட்டு வர முடியாது, இல்லை அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போக முடியாது, அந்த அன்னைக்கு லீவு கிடைக்காது, அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருந்திருக்கு. அதனால ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பசங்களை பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்க கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்கே போனாலும் நம்ம தான் கூப்பிட்டு போகணும், நம்ம தான் பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கும் அது கஷ்டமாக இருக்கு இல்லையா. அதுலேயும் ஒரு சில டைம்லலாம் பசங்களுக்கு அந்த டைமில் வரேன்னு சொல்லிடுவேன். ஆனால் வர முடியாமல் போகிறப்போ அங்கே தனியாக பசங்க உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி தான் போன டைம் ஆகஸ்ட்டில் பாப்பா ஒரு யோகா காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்களோட ஏஜ் குரூப் 11 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக வேலையிலேருந்து பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனால் என்னால் போகவே முடியல. பாப்பா ரொம்ப கஷ்டமாயிட்டாங்க. 1 மணிக்கு தான் போனேன். அப்படியே ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. என்னம்மான்னு கேட்டதுக்கு எல்லா பேரண்ட்டும் வந்தாங்க, நீங்கள் மட்டும்தாம்மா வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பசங்களும் கஷ்டப்பட்டு நின்று இருக்காங்க, நானும் கஷ்டப்பட்டு நின்று இருந்திருக்கேன். அதனால என்னால் கண்டிப்பாக போக முடியும், இல்லை அவங்க என்னை எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்ற டைமில் மட்டும்தான் பசங்களை அதெல்லாம் கலந்துக்கவே சொல்வேன். பாப்பாவுக்கு மட்டும்தான் ஸ்கூல், தம்பிக்கு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவரையும் சேர்த்து கூப்பிட்டு போயிட்டேன். அவர் தூங்க விட்டுட்டு போயிருந்துருக்கலாம், ஆனால் அவர் எப்படி அப்படிலாம் முடியும், கண்டிப்பாக கூட வந்துடணும் இல்லையா. அதனால அவரையும் எழுப்பி கிளம்புங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். நானும் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போது யோகாலாம் கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். யோகா கிளாஸ் மட்டும் கிடையாது, வயலின் கிளாஸ் போயிருக்கேன், பரதநாட்டியம் கிளாஸ் போயிருக்கேன். இந்த 3மே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்திருக்கேன். அப்போது நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண டைமில் நான் தான் அந்த கிளாஸில் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுவேன். அப்புறம் போக போக என்னால் அதெல்லாம் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கும் போது அதை என்னால் முடியல. ஒரு விஷயத்த பசங்களுக்கு சொல்லித்தரணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கு நம்மளுமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும். என் தங்கச்சி நைட் டியூட்டி முடிச்சுட்டு வர்ற வழியில அப்படியே எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டேன். அவள் என்னை விட ரொம்ப மோசம். பசங்க ஏதாவது ஒன்றுத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் போகிறனோ இல்லையோ கண்டிப்பாக அவள் போயிடுவா. நிறைய டைமில் நான் இல்லாத இடத்துல கூட என்னுடைய அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு என் தங்கச்சி தான் போய் என்ன இருந்திருக்கா. அவளும் இல்லாட்டின்னா அவ்வளோதான், நானும் ரொம்ப கஷ்டப்படுவேன், என் பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுங்க. ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. பசங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்கும்போது நான் யாராவது இதை பற்றி யோகா தெரிஞ்ச டீச்சர்ஸ் யாருன்னா வருவாங்க, அவங்க இதை பற்றி ஏதாவது சொல்லி தருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் ஹெச்எம் சாரே தான் எல்லாமே பண்ணார். இந்த அளவுக்கு எப்படி இதை பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு.
ஏன்னா அவர் கொஞ்சம் ஏஜ் தான், இந்த ஏஜ்ல இவ்வளோ ஃபிட்டாக எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வந்த உடனே நேற்று நைட்டு சுட்ட சப்பாத்தி இருந்துச்சு, அதை பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு நான் பழைய சாதத்தில் தயிர் ஊற்றி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். படுத்தது தான் தெரியும், சரி கொஞ்சம் டைமுக்கு அப்புறமேட்டுக்கா எழுந்திரிச்சு செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான், எழுந்தது நம்ம 11 மணிக்கு. அதுக்கப்புறம் கடகடன் லஞ்ச் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் திரும்பவும் 5:30 மணிக்கு தான் எழுந்தனே. எழுந்து அப்புறம் இருந்த ஒரு சில வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு டிஃபனுக்கு வந்தாச்சு. மதியானம் வச்ச கறி குழம்பு இருந்துச்சா, ஸோ தோசை போட்டு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன். வீட்டில் பசங்க இருந்தாலே ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் பாப்பா அந்த மாதிரி சேட்டைலாம் பண்ணதே கிடையாது. அவங்க ரொம்ப சமத்தா அப்படியே கம்முன்னு இருந்துருவாங்க. ஆனால் தம்பி இருக்காரு பாருங்க, அவர் பண்ணுற சேட்டைலாம் நமக்கு அவ்வளோ கோவம் வரும். ஒரு நேரத்தில் நம்மளையே அறியாமல் நம்ம ரொம்ப சிரிச்சிட்டு இருப்போம். இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலலாம் கிடையாது, இப்போதான் ஒரு 3 வருஷமா இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக சேட்டை பண்ணுறாரு. அதுக்கு நம்ம திட்டுறதா இல்லை சிரிக்கிறதா அப்படின்னே தெரியல, அந்த மாதிரி இருக்கும். இப்போ கூட பாருங்க, தோசை ஊற்றி கொடுக்குறேன், அவன் பாட்டில் போயிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே அவன் சொன்ன விஷயத்தை நீங்கள் கேட்டுருந்துருக்கணும். செம்ம சிரிப்பாயிடுச்சு. வீடியோவில் காய்ஸ் எங்கள் அம்மா தோசை ஊற்றி கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட போகிறேன் காய்ஸ், சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன், உண்மையாலுமே இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணும்போது அதோடைய ஒரிஜினல் வாய்ஸ் கிளிப்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக அவ்வளோ ஒரு ஃபன்னியாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு அதையே அப்படியே போட்டால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்க முடியும். நம்ம வீட்டில் இந்த பூனை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோடைய பேர் என்ன அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அவங்க பேர் பெப்பர். அவங்க ஒரு பொம்பளை பிள்ளை, அதனால பெப்பர் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கோம். அவங்களும் தோசைலாம் சாப்பிட்றாங்க பசங்க கூட உட்காந்து. எல்லாருக்கும் தோசை போட்டு கொடுத்துட்டு எனக்கும் போட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போய் ரெடியாகி உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இல்லையா, ஏன்னா நாளையிலேருந்து ஸ்கூல் இருக்கு. பசங்களுடைய ஸ்கூல் விஷயத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம்னு நமக்கே தோணும். ஆனால் அதை தாண்டி வேறு வழி இல்லை அப்படின்றதும் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்றதுக்காக எதுவும் பண்ணுறது கிடையாது. எதெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் எனக்கும் இருக்குது. உங்களுக்கும் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களை நம்மளே சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது.